ஏன்னா அங்கே இருக்கவங்க நிறைய பேர் இதை பார்த்துருப்பாங்க, அப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா. ஸோ அந்த இடத்துல இந்த பொண்ணு வந்து நம்ம ஒரு பெண்ணாக இருந்து வந்து கேட்கணுமே தவிர்த்து அதை வந்து இன்ஃப்ளூயன்சராக பார்த்து இது நம்ம எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயமா போனதாக இருந்துச்சு. இன்னொன்று அந்த பஸ்ஸில் பார்க்குற கூட்டமே இல்லை, அதுக்கெல்லாம் ஒரு கூட்டம், அதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இது பண்ணுறீங்க. இன்னொன்று அவர் வந்து இறங்க போகிறாரு, இறங்க போகும்போது இவங்க வந்து ஒரு வீடியோ எடுத்து போடுறாங்க, அதில் தான் வந்து அவர் ஒரு சில மாதிரி இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்களா போய் நிற்கிற மாதிரி தான் இருக்குது. எனக்கு ஒரு பெண்ணாக பார்க்கும்போது இப்படி ஒரு சின்ன விஷயம் நடக்குது அப்படின்னா நம்ம வந்து தள்ளி தான் நிற்போம். ஒரு மாதிரி இருக்குது, நம்ம இடம் இருக்கா, நம்ம தள்ளி போயிடுவோம், இது பிரச்சனை பண்ண வேண்டாம்னு நினச்சா கூட நம்ம தள்ளி போயிடலாம், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து தள்ளி போயிடுவாங்க. எங்கே இடம் இருக்கோ போய் சேஃபாக நின்றுக்கலாம் அப்படின்னு தான் பார்ப்பாங்க. நீங்கள் போயிட்டு நீங்களா நிற்கிறீங்க, அந்த வீடியோ வந்து கரெக்டாக வச்சு நீங்கள் ஆரோ மார்க் போட்டு இது பண்ணுறீங்கன்னா எனக்கு தெரியல இது எங்கே போய் நிற்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி பஸ்ஸில் சீண்டல்கள் இல்லைன்னா பார்க்குற விதங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நிறைய வீடியோஸ் நான் பார்த்துருக்கேன். நாளை பின்ன இப்படி ஒரு பொண்ணு போய் சொல்கிறா, இப்படி ஒன்று நடந்துச்சு ஆல்ரெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது தப்பா ரைட்டான்னு தெரியல, கூட்டத்தில் படத்தான் செய்யும், அதை நம்ம எதுவும் சொல்ல முடியாது அப்படின்றதும் இருக்குது.